வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ நம சிவாய. மே 1 அதாவது நாளைக்கு வெள்ளிக்கிழமை சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமியில எவ்வளவு விசேஷங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னப்பன் சிவபெருமான வணங்குறதுக்கு வழிபடுறதுக்கு உகந்த நாள் இந்த சித்ரா பௌர்ணமி. அதே போல சக்தி வழிபாடு செய்பவர்களுக்கும் சரி, அடுத்தது சித்ரகுப்தரை வணங்குவதற்கும் சரி, நம்ம சுப்பிரமணியர் முருகப்பெருமான வணங்குவதற்கும் மிகவும் ஏற்ற நாள் இந்த சித்ரா பௌர்ணமி. ஏன்னா முழு நிலவு நாள். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் நம்ம மன்னர்கள் எல்லாமும் நல்ல ஒரு விசேஷ வைபவங்களை நடத்தியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சித்ரா பௌர்ணமியை பற்றியும் அதனுடைய வழிபாடுகள் விரத முறைகளை பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை நீங்கள் முதன் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சித்ரா பௌர்ணமியை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அக்னி புராணம் இருக்கு இல்லையா? இந்த அக்னி புராணத்துல சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சிவனடியார்கள் எப்படி சிவபூஜையை செய்யலாம், சிவபூஜையை எப்படி செய்து வழிபடலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் ரொம்ப விளக்கமா விவரமா சொல்லியிருக்காங்க. அதே போலதான் கச்சியப்ப முனிவர் அப்படிங்கிறவரு தன்னுடைய போரூர் புராணம் அப்படிங்கிற நூல்ல இந்த சித்ரா பௌர்ணமியை பற்றியும் அதுல அன்னைக்கு சிவபெருமான எப்படி வணங்குவது அப்படிங்கிறத பற்றியும் ரொம்ப விளக்கமா விவரமா போட்டிருக்காங்க. இதெல்லாம் புராணங்களிலும் முனிவர்கள் சொன்னதுல இருந்தும் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியுது. அது இல்லாம நம்ம வீட்டு பெரியவர்கள் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எப்பவும் சித்திரகுப்தர் வழிபாடு செய்யறதும் மிகவும் விசேஷமானது. இப்ப இந்த சிவபெருமான எப்படி நம்ம இதுல வணங்குவோம் அப்படின்னு சொன்னா, நீங்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சிவபெருமான் கோவிலுக்கு சென்று, சிவன் கோவிலுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகளுக்கு என்னென்ன பொருட்கள் நம்மளால கொடுக்க முடியுமோ அத்தனை பொருட்களாலும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அபிஷேகம் செய்ய நம்ம கொடுக்கலாம் பாருங்க. அதே போலதான் நல்ல அபிஷேகம் முடிந்த உடனே வெண் பட்டாடை, சிவபெருமானுக்கு சித்ரா பௌர்ணமிக்கு வெண்பட்டுல அவங்களுக்கு வேஷ்டி எடுத்து கொடுத்து நம்ம வணங்குறது அதை விட மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள் சொல்லுது. இன்னொரு விசேஷம் தெரியுங்களா? இங்க மறிக்கொழுந்து கூடை கூடையா கொண்டு போய் சாத்தணும் அப்படின்னு சொல்லியும் நமக்கு புராணங்கள் சொல்லுது. சிவபெருமான இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மறிக்கொழுந்தால, அந்த மறிக்கொழுந்து இலைகளால அர்ச்சனை பண்ணணும். அவரையே அப்படியே அந்த வாசனை இலையால அப்படியே ஃபுல்லா அவருடைய முகம் மட்டும் தெரிகிற மாதிரி பூஜிக்கணும், கொண்டு போய் கூட கூடையா சாத்தணும் அப்படின்னு சொல்லி நான் படித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், முல்லை பூவாலையும் கடப்பும் பூவாலையும் இந்த மறிக்கொழுந்து இலையாலையும் அன்னைக்கு பூஜை பண்றது அவ்வளவு பெரிய விசேஷங்கள். சிவனுக்கு அன்றைக்கு மிகவும் உகந்த நாள். அதனால இந்த அபிஷேகங்கள் எல்லா விதமான திரவிய பொருட்களாலும் அபிஷேகம் பண்ணிட்டு வெண்பட்டு உடுத்தி மறிக்கொழுந்தால, முல்லைப்பூவால, கடப்பம்பூவால நம்ம பூஜைக்கு அர்ச்சனைக்கு கொடுத்து எப்பவும் போல வில்வமும் சேர்த்துதான் கொடுத்து சுத்த அன்னம், அதாவது வெறும் சாதம் தான், சுத்த அன்னத்தால நெய்வேத்தியம் பண்றது அவ்வளவு பெரிய புண்ணியத்தை தருமாம். வேறு எதுவுமே சொல்லல பாருங்களேன். என்னப்பன் சிவபெருமானுக்கு நம்மளை எந்த விதத்திலையும் கஷ்டப்படுத்தல பாருங்க. சுத்த அன்னம் பூஜித்தாலே நம்ம சிவபெருமான் அவ்வளவு சந்தோஷப்படுவாராம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு. அதே போல பாருங்களேன், போரூர் புராணத்துல அந்த கச்சியப்ப முனிவர் சொல்றாருங்க, நீங்க எந்த இடத்துல பூஜை செய்தாலும் சரி, இந்த மறிக்கொழுந்து இலைகளாலும் வில்வ இலைகளாலும் முல்லை பூவாலையும் நீங்க பூஜை பண்ணுங்க. அதோடு இல்லாம சித்ரா அன்னங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான அன்னங்கள், அதாவது எலுமிச்சம்பழ சாதம், தயிர் சாதம், புளியஞ்சாதம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய வெரைட்டி ரைஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, சக்கரை பொங்கல், எல்லாத்தையும் தான் சொல்றாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வச்சு அன்னைக்கு நைவேத்தியம் பண்ணணும். சித்ரா அன்னங்கள், அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விதமான பழங்கள்,
பூக்கள் இது எல்லாத்தையுமே வச்சு பூஜை பண்ணா சிவபெருமான் நமக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தீவினையை அகற்றிட்டு நல்வினையை பெருக்கி கொடுப்பார் அப்படின்னு போரூர் புராணத்துல கச்சியப்ப முனிவர் சொல்றாருங்க. இந்த மாதிரி இவ்வளவு சிறப்புடைய இந்த சித்ரா பௌர்ணமி நாள்ல சக்தி வழிபாடு நிறைய நடத்துவாங்க. ஏற்கனவே பௌர்ணமி நாட்கள்ல பௌர்ணமி திதி இருக்கிற நேரத்துல சக்தி வழிபாடு மிகவும் அதிகமா செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க நம்மளுடைய பக்தர்கள். அதே போல இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கும் மிக பெரியதா இந்த சக்தி வழிபாடும் செய்வாங்க. அதுலயும் பாருங்களேன், ஜோதி ஸ்வரூபமா திருவக்கரை கோவில்ல அம்பால வணங்குறாங்க. எப்படிங்க, நமக்கு திருவண்ணாமலை கார்த்திகை தீபம், அதே போல சபரிமலையில ஐயப்பனுக்கு மகர ஜோதி, இங்கே கார்த்திகை ஜோதி, அங்க மகர ஜோதி. ஆனா திருவக்கரையில மட்டும் பாருங்க, இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சக்திய ஜோதி ஸ்வரூபமா வழிபடுறாங்க. ஊர் பெயரே திருவக்கரை. அந்த கோவிலில் இருக்கக்கூடிய எல்லா சுவாமிகளுமே வக்ரமா தான் இருக்கும், அதாவது ஏருக்கு மாறாதான் இருக்கும். அங்க இருக்கக்கூடிய காளியுமே வக்ரகாளி தான், திருவக்கரை வக்ரகாளி தான். இவங்க துஷ்ட சக்திகள் முழுக்க நம்ம கிட்ட இருக்கிறது அத்தனையும் விளக்கக்கூடியது அப்படிங்கிறதுனாலதான் வக்ரகாளி. இங்க தாங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வக்ரகாளி நமக்கு ஜோதி ஸ்வரூபமா தரிசனம் தராங்க. பாருங்க, நமக்கு நம்மளுடைய கடவுளர்கள் எப்படியெல்லாம் எந்த விதத்திலேயாவது நம்மளை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன வழிபாடுகள் நமக்கு பெரியவங்க கொடுத்துருக்காங்க. அதை நம்ம செய்து அதனுடைய பலன்களை நம்ம பெறுவோம். இதுல சித்ரா பௌர்ணமி அப்படின்னாலே சித்திரகுப்தரை பத்தி நம்ம பேசாம இருக்க முடியுமா? யாருங்க இந்த சித்திரகுப்தர்? சித்திரகுப்தர் தான் யமனுடைய கணக்காளர். அப்படின்னா யாரு? நம்மளை பத்தி, அதாவது பாவ புண்ணியங்கள் இதெல்லாம் எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கோம், எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பத்தி எழுதி ஜீவன் நம்மளை விட்டு போகும்போது யமனிடம் இவங்களுடைய பாவம் இவ்வளவு, இவங்களுடைய புண்ணியம் இவ்வளவு அப்படின்னு சொல்லி கணக்கிட்டு சொல்லக்கூடியவர் தான் சித்திரகுப்தர். அந்த சித்திரகுப்தர் பிறந்த நாள் இந்த சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமி. அவருடைய சித்திரகுப்தருடைய பிறந்த தினம் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சித்திரகுப்தர் யாருன்னா நம்ம யமதர்மனி கணக்காளர்னு சொல்லிட்டோம். ஆனா இவர் எப்படி வந்தாருன்னா, சிவபெருமான் அவரு நம்மளுடைய இந்த உலகத்தை எல்லாமே பார்க்கிறோம், பராமரிக்கிறோம், எல்லாம் பண்றோம். இதனுடைய வரவு செலவுகளை எப்படி எழுதுறது அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் என்ன பண்ணாரு, ஒரு பலகையில ஒரு உருவத்தை வரைஞ்சாரு. உருவத்தை வரைஞ்சி அதற்கு உயிர் கொடுத்தாரு. அதனாலதான் சித்திர குப்தர் அப்படின்னு சொல்றது, சித்திர புத்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் சிவபெருமான் கிட்ட இருந்து உயிர்களுடைய கணக்குகளை எழுதிக்கிட்டு இருந்தார். யமதர்மராஜன் என்ன பண்ணினாரு, பெருமானே எனக்கு உயிர்கள், நான் போய் ஒரு ஜீவனை எடுத்துக்கிட்டு வரும்போது அந்த உயிரோட பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுறதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும். சித்திரகுப்தர் நல்ல எல்லாமே உங்களுக்கு உதவிக்கிட்டு இருக்காரு, எனக்கு அவரை கொடுக்க முடியுங்களா அப்படின்னு அவர் கேட்கார். உடனே அவர் கேட்ட உடனே, நம்ம சிவபெருமான் தான் இருக்காரு, எல்லாமே கேட்ட உடனே எடுத்து கொடுத்துருவாரு தானே, அப்படிப்பட்டவர் தானே நம்மளது அன்பே உருவான சிவபெருமான் அப்படின்ன உடனே யமதர்மராஜன் கேட்ட உடனே, சரி ஓகே, உன்னுடைய கணக்கை எழுதுறதுக்கு இந்த சித்திரகுப்தனை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட யமதர்மராஜன்கிட்ட கொடுத்துட்டாரு. சித்திரகுப்தன் சிவபெருமான்கிட்ட எப்படி இருந்தாரோ அதே மாதிரி யமதர்மராஜன் கிட்டையும் இருந்து வேலை செய்யறாரு. இன்று வரைக்கும் அவரை என்னைக்கு சிவபெருமான் இருந்து யமதர்மராஜன் கிட்ட வேலைக்கு போனாரோ அன்னையில இருந்து சித்திரகுப்தர் அந்த வேலையை சரியா செஞ்சுக்கிட்டு இருக்காராம். அதுதாங்க, அவர் என்ன எழுதுறாரோ அதற்கு தகுந்த மாதிரிதான், பாவ புண்ணிய கணக்குக்கு தகுந்த மாதிரிதான் நமக்கு இறைவனடியோ சிவபெருமானின் திருவடியோ அல்லது திரும்ப பிறப்போ இல்ல தண்டனைகளோ கிடைக்குது. நம்ம தலையில பிரம்மன் எழுதுறாரு இல்லையா தலையெழுத்து, இதுவுமே இந்த சித்திரகுப்தர் எழுதிய அந்த நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம தலையெழுத்து எழுதுறாராம் இந்த பிரம்மதேவனே. அப்ப சித்திரகுப்தரை நம்ம வணங்கி அவர்கிட்ட இருந்து நல்ல பலன்களை நம்ம வாங்கிக்கணும் தானே ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், அப்படி யமதர்மராஜன் கிட்ட சென்ற சித்திரகுப்தர் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு என்னை வழிபடுறவங்களுக்கு நான் நல்ல பலன்களை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அதனாலதான் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்ரகுப்தரை வழிபடணும், விரதம் இருந்து வழிபடணும். எப்படி விரதம் இருப்பது அப்படின்னா, எப்பயும் போலதான் நம்ம சுத்தபத்தமா நல்ல குளிச்சுட்டு சமைச்சு உப்பு இல்லாத சமையல் பண்ணி அதை நம்ம விரதம் இருக்கவங்க மட்டும் ஒரு பொழுது சாப்பிடலாம். ஒண்ணு உப்பு இல்லாத சமைக்கணும், இல்ல சக்கரை பொங்கல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இனிப்பா செய்து நம்ம அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பொழுது மட்டும் சாப்பிடணும். சாப்பிட்டு விரதம் இருக்கணும். இது மாதிரி விரதம் இருக்கிறதுக்கு பேரு அசோக விரதம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த விரதத்தை அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எடுத்தாலே எடுக்கலாம், சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் எடுத்தாலே எடுக்கலாம். அப்படி இல்லையா, அசோக விரதம் சொல்லக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமிக்கு ஆரம்பிச்சீங்கன்னா ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் தொடர்ந்து விரதம் இருந்து அடுத்த சித்ரா பௌர்ணமிக்கு அதை முடிப்பாங்க. இதுக்கு பேர் தான் நமக்கு சித்ரகுப்த விரதம் அப்படின்னு சொல்றது. இந்த விரதம் இருக்கும்போது அவரு ரொம்ப மன மகிழ்ச்சி அடைந்து நம்மளுடைய பாவ கணக்குகளை அவரு சரி பண்ணி, நீ இதெல்லாம் செஞ்சிருக்க, இனிமே இதெல்லாம் செய்யாத அப்படின்னு நம்மளை மன்னிச்சு அடுத்தது நமக்கு புண்ணிய கணக்கா எழுதுவாரு. ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறதுனால அவர் அந்த மாதிரி எழுதுவார் அப்படின்னு சொல்லி ஒரு புராண கதையும் இருக்கு. அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ், சித்ரகுப்தரை சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு உப்பு இல்லாத ஒரு பொழுது சாப்பிட்டு விரதம் இருக்கும்போது அவர் நமக்கு நன்மை செய்வார் அப்படின்னு புராணங்கள், பெரியவர்கள் எல்லாருமே நமக்கு சொல்றாங்க. இதுல சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பாருங்க, விரதம் இருந்து சித்ரகுப்தனை வழிபடும் போது கேது தோஷம் போகும் அப்படின்னு சொல்றாங்க. நவகிரகங்களில் கேது தோஷம் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமான, ராகு கேது தோஷங்கள்னாலே கொஞ்சம் சிரமமானது தான். எல்லா தோஷங்களும் சிரமமானாலும் இந்த ராகு கேது தோஷங்கள் நமக்கு சிரமமானது. அப்படியே அந்த கேது தோஷம் போக நாளை சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த சித்ரகுப்தரை விரதம் இருந்து வழிபட்டால் போதும், நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த பிறவியில மட்டும் இல்ல, 7 பிறவியிலும் செய்த எந்த பாவமா இருந்தாலும் இந்த அசோக விரதம் சொல்லக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமியிலிருந்து அடுத்த சித்ரா பௌர்ணமி வரைக்கும் தொடர்ந்து பௌர்ணமி நாட்களில் விரதம் இருந்து வரவங்களுக்கும் சரி, மற்றபடி சிவபெருமானை வணங்குபவர்களும் சரி, சக்தி வழிபாடுகள் செய்பவர்கள், முருகப்பெருமானுக்கு சித்ரா பௌர்ணமிக்கு எவ்வளவோ பெரிய விழாக்கள் எடுக்கிறாங்க. பால் குடம் என்ன, அழகு குத்துதல் என்ன, தீமிதித்தல், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விசேஷங்கள் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு ரொம்ப பிரமாதமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பக்தர்கள் பக்தியோட செஞ்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கும் போதே நமக்கு சாமியே வந்துடும், அருள் வரும், அந்த அளவு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்க சிவன் கோவில்களுக்கு சென்று உங்களால் முடிந்த அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து, மறிக்கொழுந்து வாங்கி, முக்கியமா மறிக்கொழுந்து வாங்கி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்கி கொடுத்து நல்ல பலன்களை பெறணும் அப்படின்னு சொல்லணும். இந்த உலகமே நல்ல சந்தோஷமா இருக்கணும், எந்த விதமான போர் இருக்கக்கூடாது, நோய் இருக்கக்கூடாது. இந்த அக்னி நட்சத்திரம் இன்னும் வரவே இல்லை, அதுக்குள்ளேயே சூரிய பகவான் போட்டு எடுக்கிறாரு. இந்த வெயில் தாக்கம், அதனால் வரக்கூடிய விளைவுகள் எதுவும் இல்லாம எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பன் சிவபெருமான சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபடுவோம். அதே போல சித்ரகுப்தரையும் வழிபட்டு நம்மளுடைய பாவ கணக்கை குறைத்துக் கொள்வோம். நல்ல பலன்களை அவரிடமிருந்து வாங்கிக்குவோம். கேது தோஷம் இருந்தாலும் தானாவே அது அகலட்டும் அப்படின்னு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு பதிவில் நம்ம சந்திப்போம். பாய்.